ஸோ என்னன்னா டேரிஃப். இந்த டேரிஃப் அப்படின்றதுனா ஒரு கண்ட்ரிக்கும் இப்போ நான் உங்களுக்கும் அதாவது நம்ம கண்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து சேருதுன்னா அதுக்கு நாம டேக்ஸ் கட்டுவோம். ஆனால் இதுவே வேற ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ப்ராடக்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா அதை வந்து டேரிஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டேரிஃப் வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து கேள்விப்பட்டு இருந்திருப்பீங்க. இந்தியாவுக்கு வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 100% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 50% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக இந்த மாதிரி நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்ப்ரெட் ஆனதில் இது வந்து உண்மையான ஒரு விஷயம். ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஏற்றிட்டே இருக்காரு. அதாவது எகென்ஸ்ட் இந்தியா மட்டும் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப். ஸோ ஏன் இப்படி பண்றாங்க, எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ எதுக்காக இப்படி பண்றாங்கன்னா இந்தியாவிட்ட இருந்து எதுவுமே அதிகமா அவங்க வாங்குறது இல்லை. அதாவது இந்தியா வந்து பார்த்தோம்னாக்கா மேக்ஸிமம் அமெரிக்கா கிட்ட இருந்து இம்போர்ட் மட்டும் தான் பண்றாங்க. அதிகமாக அமெரிக்காவுக்கு அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றதே கிடையாது. எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே அவங்க எக்ஸ்போர்ட் பண்றது கிடையாது.